வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே தாரணிக்கு மனோஜ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார், காலையில் தானே உங்களை பார்த்தேன், இன்னும் பொருள் வந்து சேரலையே அப்படிங்கிறாங்க. மேடம், பொருளை நானே கொண்டு வரேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சார் வாங்க சார், உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே டிவியை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே, ரொம்ப நன்றி, எங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. மேடம், நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார், நான் தான் சொன்னேனே, நீங்களும் ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே பயங்கரமாக குலையிறாங்க. அப்போ அவங்க தாரணி சொல்கிறாங்க, நீங்கள் தொந்தி வச்சுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுங்கள், வைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பண்ணணும் எனக்கு நேரமே இல்லை, நான் எங்கே ஜிம்மில் போய் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறாங்க. ஜிம்முக்கு ஏன் போகணும், நாங்கள்லாம் இந்த உதிரி பாகங்களை விற்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையுமே நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குறீங்களா இஎம்ஐயில், அதேமாதிரி நாங்களும் இஎம்ஐயில் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. நான் இஎம்ஐலாம் கொடுக்கல, ஒன்லி கேஷ் தான் அப்படிங்கிறாரு மனோஜ். ரைட், ஆனால் நாங்கள் இஎம்ஐயில் தரோம், என்ன கொஞ்சம் கூடுதலாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்படிங்கும்போது, எனக்காக நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வாங்க மாட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசும்போது, நீங்களும் என்கிட்ட நல்லா பேசுனீங்கன்னா நானும் உங்கள் கடையில் வந்து பொருள் வாங்குவேன், தெரிஞ்சவங்கள வர சொல்லுவேன் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னோன்னே மனோஜ் வாயை புழக்கிறாரு. இவங்களுக்கு நிறைய கஸ்டமர் தெரிஞ்சிருக்கும் போலையே, வர வச்சா பெரிய ஆளாயிடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக கடை நடத்துகிறீங்க அப்படிங்கும்போது, நான் ஒரு 5 மாதம் தான் அப்படிங்கிறாங்க. 5 மாதம் தான் நடத்துகிறீங்களா? கண்டிப்பாக எனக்கு கஸ்டமர் நிறைய இருக்காங்க, அவங்கள உங்கள் கடைக்கு வர வைக்கிறேன், நிறைய வியாபாரம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா மனோஜ் வாயை புழக்கிறாரு. பணம்னா தானே மாலுக்கு போதுமே, பயங்கரமாக வாயை புழக்கிறாரு. அப்போ, என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, பொருள்லாம் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கும்போது, சரி வாங்கிக்கிறேன், ஆனால் வைக்க தான் இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் மொட்டை மாடி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அங்கே தான் வெயில் அடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்லி அதுக்கு நான் நிழலுக்கு சாமியான பந்தல் மாதிரி ரெடி பண்ணி தந்துடுவாங்க, ஒரு கூடாரம் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அந்த பொருளெல்லாம் அதில் வச்சுக்கலாம், பத்திரமாவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, சரி ரைட்டு, இப்போ நான் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. சார், நான் உங்களுக்கு டிவி வாங்குறதுக்கு 22,000 தந்திருக்கேன், நீங்கள் என்ன ஒரு 1,00,000 வரும் அப்படிங்கிறாங்க. 1,00,000 வருமா அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், 1,00,000 உங்களுக்கு பெரிய மேட்ரு கிடையாது, நீங்கள் வந்து பயங்கரமான ஆள், நான் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் தரமாட்டேன் சார், செட்டாகவே தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அந்த கூடாரம் அமைக்க அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் 1,00,000 பொருள் வாங்கினீங்கன்னா அந்த கூடாரம் அமைக்கிறது வேணால் நான் ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறேன், அதை நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது 1,00,000 தான், ஆனால் நம்ம வந்து இஎம்ஐ போட்டால் நம்மளுக்கு மரியாதை இருக்காது, நம்மளை வேறு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறாங்க, 1,00,000 அனுப்பிடுறாங்க. சார், எனக்கு எப்படி பொருளை நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு போகிறீங்களோ அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பொருளையும் நான் கொண்டு வச்சுட்டு கூடாரம் போது வரைக்கும் நிற்பேன், அது போக உங்களுக்கு எக்ஸசைஸ் எப்படிலாம் பண்ணணும்னு நான் சொல்லியும் தருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் அதுக்கு காத்துக்கிட்டே இருக்கேன், ரோஹிணி எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்கிறாரு. அப்போ பார்லர் தானே போயிருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டி நகர் அப்படி அப்படிங்கிறாங்க. சார், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. உடனே கால் பண்ணி, இந்த பொருளை இந்த இடத்துக்கு கொண்டு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி வண்டி வர சொல்லி எல்லா பொருளையும் ஏற்றிடுறாங்க. அதே ஆட்டோவில் தாரணி ஏறிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்களா, இல்லை என் காரில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. ஒரே காரில் 2 பேரும் போகிறாங்க. இங்கே கார் போய் நிற்குது. விஜயா வந்து வீட்டுக்கு ரொம்ப மன வருத்தமாக வராங்க. இந்த சிந்தாமணி, பார்வதி எல்லாம் என்னை கொண்டுங்காங்க, எப்படியாவது 3 மாதத்தில் உடம்பை குறைச்சாகணும் அப்படிங்கிறது வெளியில் வீட்டு வாசலில் நிற்கும்போது கார் வந்து நிற்குது. மனோஜ் வந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட இறங்கி வந்தோடனே, என்னடா இந்த பொண்ணு எதிர்த்து வர, அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்களா, இவங்க எனக்கு முக்கியமானவங்க அப்படிங்கிறாங்க. முக்கியமானவன்னு எனக்கு புரியல, என்னது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உடம்பை குறைக்கிறதுக்கு அவங்க நிறைய மிஷின் வச்சுருக்குறாங்க, அது பக்கம் எப்படி அதை பண்ணணும்னு சொல்லித்தரதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்மள்கிட்ட எங்கடா வைக்கிறது கிட்ட இருக்குது அப்படிங்கிறேம்மா, மாடியில் ஒரு கூடாரம் மாதிரி போட்டுருவோம்மா, அது ஃப்ரீயாக பண்ணி தரேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரீயா, சரி ஃப்ரீன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் சீக்கிரம் உடம்பை குறைச்சிடலாமா அப்படிங்கிறேன். ஆண்டி, நீங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மாதத்தில் குறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக 2 மாதத்தில் குறைக்கணுமா, நான் 3 மாதத்தில் என் உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லி நான் சபதம் போட்டிருக்கேன், நான் குறைச்சிடலாம்ல அப்படிங்கிறேன். ஆண்டி வாங்க ஆண்டி அப்படின்ட்டு மாடி போகிறாங்க.
அங்கேருந்து ஃபோன் அடித்தோன்னே அவங்க அந்த கூடாரம் போட்டு தான் வந்துடுறாங்க. கூடாரம் போட்டு கொடுக்காங்க. உள்ளே எக்ஸசைஸ் பொருளை பூரா இறக்கிடுறாங்க. மனோஜ் இவ்வளோ பொருள் நீ தான் வாங்கியிருக்கியா அப்படிங்கிறான். ஆமாம்மா, நீங்கள் வேறு அங்கே உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சபதம் போட்டிருக்கீங்க, இது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை பார்வதி சொல்லியிருப்பா என் உடம்பை குறைக்க முடியலன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, மனோஜ் என் மேலே பாசமாக தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து முதல்ல எனக்கு சொல்லித்தாம்மா எப்படி பண்ணணும்னு சொல்கிறா கேட்குறாங்க. நான் இப்படி பண்ணணும் ஆண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பர்மா அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே மனோஜுக்கு அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, சரிம்மா நான் கீழே போகிறேன், மனோஜ் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. அப்போது ரோகிணி வீட்டுக்கு திடீர்னு வராங்க. வரும்போது மனோஜ் கார் வாசலில் இருக்காண்டி, மனோஜ் எங்கே அப்படிங்கிறாங்க. அவன் மாடியில் இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. இந்த வெயிலில் அவர் என்ன செய்கிறாரு, 3 மணிக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. என்னது எக்ஸசைஸ் பண்ணுறாரா? ஏன் கடைக்கு போகலையா? இந்த வெயிலுக்குள்ளே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே அந்த தாரணி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே மனோஜ் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்லதை பூரா செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னா மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த பொண்ணு யார், உங்கள் கடையில் வேலை பார்க்குற பொண்ணு இங்கே வந்திருக்கு, வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஒய்ஃப்னு சொன்னால் அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க எங்கள் உறவினர் தான் அப்படிங்கிறது. உறவினரா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா உறவினர்னாலும் ஓனரை ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னை யாருன்னு முதல்ல ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற. ஓ, இந்த வீட்டில் தான் இருக்காங்களா? வேலைக்கு போகிற வேலைக்கு வந்த பொண்ணுக்கு வந்து இடம் இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப இடம் கொடுக்காதீங்க சார், உங்கள் ரேஞ்சே வேறு, இவங்கெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் நான் பார்ப்போம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க மனோஜ். இங்கே ரோகிணிக்கு சரியான கோவம் வந்துடுது. மனோஜை வெளுன்னு வழுக்காங்க. மனோஜை மொட்டை மாடி சுற்றி ஓடுதாங்க. பின்னாடியே தாரணி வந்து, என்ன சவுண்டு கேட்குது சார், என்னாச்சு, இந்த பொண்ணு வேறு கத்துது அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ பொண்ணு தானம்மா அப்படிங்கிறாங்க. நான் பொண்ணு தான், இவரோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன சார் இவங்க ஏதோ உழம்புறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ பார்க்க ஃபிட்டாக இல்லைன்னு அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமில்ல நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே டாட்டா போடுறாங்க. டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாரணி முன்னாடியே மனோஜ் வெளுன்னு நிறுத்தினா தாரணி கிளம்பி ஓடிடுதாங்க. என்ன ஒய்ஃபுன்னு நீ சொல்ல மாட்டியோ அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அப்படி வரமாட்டேக்கு, நான் கல்யாணம் முடிச்சுன்னு சொன்னால் என்ன யூத்து நினைக்க மாட்டாங்களா, அதான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் இப்படி நினைக்கவே இல்லை, இப்படி நீ வலியுத, உனக்காக நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் இதெல்லாம் உனக்கும் சேர்த்து அம்மாவுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், நம்மளாம் ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லது, உங்கள் நலனுக்காக தானே நான் 1 லட்ச ரூபா கொடுத்து இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறேன். என்னது 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, 1 லட்ச ரூபா நம்ம தாரணி தான் இதை வந்து சேல்ஸ் பண்ணாங்க, ஏன் அவங்களே வந்து சொல்லியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க பாரு, டோர் டெலிவரி ஃப்ரீயா அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு 4 இழுப்பு இருக்கிறாங்க. மனோஜ் ஓடிக்க அம்மான்ட்டு வராங்க. என்ன ரோகிணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தேவைம்மா, இது இருந்தால் தானே உடம்பு குறைக்க முடியும், என் பையன் எனக்காக வாங்கி தந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்களுக்காகலாம் வாங்கலை, அந்த தாரணிக்காக வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. தாரணிக்காக வாங்கியிருக்கானா, எந்த தாரணிக்கு வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல ஆண்டி, அந்த பொண்ணுக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்க. இல்லைம்மா, நான் வந்து 3 மாதத்தில் உடம்பை குறைச்சி ஸ்லிம்மாக வரேன்னு சொல்லி பார்வதிக்கிட்டேயும் அந்த சிந்தாமணிக்கிட்டேயும் பெட்டு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து அதில் ஜெயிக்கணும்ல, அதான் என் பையன் வந்து நான் ஜெயிக்கணும்னு சொல்லி உலகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சொல்கிறத கேட்டுட்டு ரோகிணிக்கு மேலும் கடுப்பாக இருக்குது. இந்த மனோஜ் வந்து தாரணிட்டு கிடக்கான். ஒரு வேளை தாரணி பின்னாடியே போயிடுவோம், நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மனோஜ், இனிமேல் கடைக்கு நீங்கள் போக வேண்டாம், நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேன், நான் பார்லர் 1 வாரம் எங்கள் ஓனர்கிட்ட லீவ் சொல்லிடுறேன் அப்படிங்கிறது. உங்கள் ஓனர்கிட்ட லீவ் சொல்ல போறியா, அந்த கடைக்கு ஓனரே நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே வேலை பார்க்குற பிள்ளைய வச்சு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகிற போக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க விஜயா. ஆண்டி, அந்த பொண்ணு வெறும் 22,000 சில்லறைக்கு என்னமோ வந்து டிவி வாங்கினது, ஆனால் அந்த பொண்ணு மனோஜ் ஏமாற்றி 1 லட்ச ரூபாய்க்கு இந்த பொருளை கொடுத்துருச்சு. ஆனால் அது கூட தெரியாமல் வளைஞ்சிக்கிட்டு இந்த பொருளை பூரா மனோஜ் வாங்கி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், என்னடா ரோகிணி சொல்கிறா அப்படிங்கிறாம்மா. அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ சொன்னீங்களாம்மா இப்போ உடம்பு குறைக்கிறது, அதான் வாங்கினேன். 1 லட்ச ரூபாலாம் எங்கள் அம்மாவுக்கு நான் செலவு பண்ண இப்படி மேட்ரு இல்லை, எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டேன் என் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. எங்கள் மனோஜ் மாதிரி சரியான கோபம் வாங்கிட்டு, மனோஜ் நீங்கள் முதல்ல ரூமுக்குள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கடைக்கு போகிறேன், சோப்பாட வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. அங்கே போய் தாரணிக்கு கால் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. மனோஜ் சார், நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அறிமுகப்படுத்துங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பொருள் கொடுக்குறேன், அவங்களும் சும்மா இருப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு
வந்துட்டு மனசுக்குள்ள என்னெல்லாமோ படுது. மனோஜ் மறுபடியும் அங்கே ஷோரூமில் போய் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரோ, இல்லைன்னா தாரிணி தேடி போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி கடைக்கு வராங்க. இங்கே தாரிணிகிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. உடனே மனோஜ் அப்படின்னு கத்துறாங்க. ஆஹா எவ்வளோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த ஃபோனை வாங்கி ஹலோ அப்படின்னு பேசுகிறாங்க. இது யார் குரல்? மனோஜ் சார், இது யார் குரல்? நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு. டிஸ்டர்ப் பண்ணுதான்? நான் அவரோட ஒய்ஃப். இன்னும் நீ கால் பண்ண அப்படின்னா பிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மேடம் அப்படி பேசுகிறீங்க? அவர் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. சொன்னாரா? அவர் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. ஃபோன் வைக்கிறதா இருக்கட்டும், அவர் நிறைய எனக்கு கஸ்டமர் பிடிச்சி தரேன்ருக்காரு. கஸ்டமர் பிடிச்சி தர சொல்லுங்கள், நீங்கள் வேணால் கமிஷன் வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கே கமிஷன் அடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் புரோக்கர் தானே அப்படிங்கிறாங்க. நான் அவரோட ஒய்ஃபுங்கிறேன், நீ புரோக்கர்னுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவர் கல்யாணம் ஆகலாம் சொல்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? போன வைங்க அப்படின்றாங்க. உடனே அந்த தாரிணி சத்தம் போட்டதுக்கு ரோஹிணிக்கு மேலும் எரிச்சல் கிளப்புது. ஷோரூம் கூட பார்க்காம மனோஜ் வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோன்னே ஸ்டாஃபெல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்துட்டோன்னே மனோஜ் சொல்கிறாங்க, என் ஸ்டாஃப் முன்னாடி மேலே கையை வச்சு முதல்ல போ, ஃபர்னிச்சர் கடையை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. வெளியே போனால் வெளியே போ, அந்த கடையோட ஓனர் நான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப கடுப்பாகி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் விஜயாட்ட சொல்கிறாங்க, ஆண்டி அந்த பொருளை மட்டும் வாங்கினது மட்டும் பத்தாமல் அந்த பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்மா மனோஜை சந்தேகப்படுத? மனோஜ் வந்து ஒரு வியாபாரி, அதை வச்சு வாங்கி கூடுதல் விலைக்கு விற்கலாமான்னு நினைப்பான், பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாராமா, பெரிய மன்னார் கம்பெனி ஓனர், அவர் பயங்கரமாக பிஸ்னஸ் போட்டு மட்டும்தான் யோசிப்பார். பிஸ்னஸ் பண்ணி லட்சமாக சம்பாதிக்காரு. லட்சமாக சம்பாதிச்சு வந்து கோடி கோடியாக வீட்டில் வந்து கொட்டுதாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக சிரிக்கிறாங்க. என்னடி நக்கல், நீனும் 9 வருஷம் 50க்கும் 100க்கும் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ திமிரு இருக்குன்னா, என் பையன் மனோஜ் வந்து லட்சத்தில் கோடியில் சம்பாத்தியம் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லலை, அது பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு மேலும் கடுப்பாகுது. உடனே இருக்கட்டும்டி, உங்களுக்கு வச்சுக்கிறேன், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டம் ஓட்டம்லாம், உன் தொழில் ஓவராக ஓடுதுன்னு தானே ஆடிக்கிட்டு இருக்க, உன் தொழில் ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார்? அந்த சிந்தாமணியா? சிந்தாமணியை நொறுக்கி தூளாக்கி மீனா உரமாக போட்டா, இதில் எங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. கடவுள் கொடுக்கும்போது யாரும் என்ன செய்ய முடியாது, மதிக்க முடியாது. அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பார், பார்த்துக்கலாம். மீனா, உன் தொழில் மேலேயும் உன்னுடைய உழைப்பு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது, பார்த்துக்கலாம் விடு, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்ன இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, கொஞ்சம் வெளில போனோம் அப்படிங்கிறாங்க. நைட் என்ன கறி சாப்பாடு செய்ய போகிறேன் அப்படி அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அத்தை நான் டிஃபன் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்கி, ஏதாவது வித்தியாசமாக பண்ண சொல்லுங்கள், இல்லை பிரியாணி கூட பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா இது ஹோட்டல் கிடையாது, அவங்க சௌரியத்தில் இது பண்ண முடியாது, அவங்களுக்கு எதாவது வேணால் கடையில் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள், இல்லை சமைக்க சொல்லுங்கள். மீனை வந்து டிஃபன் தான் ரெடி பண்ணுவா, உங்களுக்கு வயசாகிடுச்சுப்பா, நைட்டு சமைக்கணும் வைக்கணும், அதனால் அதான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே யாருக்கும் வயசாகலை, ஒழுங்கு மரியாதையாக பிரியாணி சமைக்க சொல்லுங்கள், எனக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா, உடம்பை குறைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடணுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க வேண்டாங்க, நான் உடம்பை குறைக்கணுங்க அப்படின்னுட்டுருக்காங்க. காலையிலே விடியுது. காலையிலே விடிஞ்சோடனே மனோஜ் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறாரு. விஜயாவும் முன்னாடி போகிறாங்க. 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரோஹிணிகிட்ட வந்து சுற்றி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கார் வந்து எல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு, பரவாயில்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க சுருதி? ஒரு தாரணின்னு ஒரு பொண்ணுகிட்ட வளைஞ்சு அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ பொருள் வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணு பொருளை விற்கிறதுக்கு தான் இவர்கிட்ட பேசுன்னு இவருக்கு தெரியவே மாட்டேங்குது. இவர் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், அந்த பொருளை வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மேலும் மேலும் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே போகிறாங்க மாடிக்கு. அங்கே வந்து மனோஜும் விஜயாவும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த தம்பிள்ஸ் எடுமா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, அந்த பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாரணி பொருளை. அவன் சொல்லி நான் எடுத்துறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்காங்க. இங்கே வெயிட்டு தாங்க பூத்துன்னு விஜயா காலில் போட்டுதாங்க. எம்மான்னு கதறுதாங்க. இங்கே விஜயாவை எம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் காலில் வந்து புழுன்னு ஊற்றுது. உடனே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நேராக கீழே வராங்க. உடனே முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா காலில் வந்து சுருதி போட்டாடா அப்படிங்கிறாங்க. என்னடா போட்டா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன, இந்த இரும்பு குண்டு தான். சரி வாங்க ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அந்த விஜயா வீட்டில், இனி நடக்க போகுது என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.